வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணலான சுத்தமான பசு நெய் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெய்யை பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட தோணுதா? கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த ஹோம்மேட் கீ தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மெனக்கிட்ட வேலை நினச்சி இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் டெய்லி நம்ம டீ போடுறதுக்கு வாங்கக்கூடிய பசும்பாலிலிருந்து பாலாடையை கலெக்ட் பண்ணி அந்த பாலாடையிலிருந்து ரொம்ப சுலபமான முறையில் நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டிலேயே நெய் தயாரிக்க முடியும். டெய்லி டீ போடுறதுக்கு வாங்கக்கூடிய பசும்பாலை காய்ச்சி எடுத்து அதிலிருந்து பாலாடையை கலெக்ட் பண்ணி திரும்ப வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி எப்படி நெய் எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாலாடையிலிருந்து வெண்ணெய் எடுக்காமல் டைரெக்டாக பாலாடையை உருக்கி எப்படி நெய் எடுக்கிறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டாவதாக போட்ட வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நான் லாஸ்ட்டாக கம்யூனிட்டி டேபிளில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இதுக்கு அதிக அளவில் ஓட்ஸ் வந்திருந்தது இந்த ஹோம்மேட் கீக்கு தான். சரி, உங்கள் விருப்பம் போலவே இந்த ஹோம்மேட் கீ ரொம்ப சுலபமான முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எப்போவுமே டீ போடுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் வாங்குவேன். இந்த பால் வாங்கின உடனேயே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சு அப்படியே மூடி வச்சுருவேன். இன்றைக்கி இந்த பால் குக்கரில் வச்சு தான் இந்த பாலை காய்ச்ச போகிறேன். பால் குக்கரில் தான் காய்ச்சணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. எந்த பாத்திரத்தில் வேணாலும் பாலை காய்ச்சலாம். நான் இந்த குக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம டீ போடக்கூடிய பாத்திரத்தில் தான் இதே போல் பாலை காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஆனால் டெய்லி இந்த மாதிரி பாலை காய்ச்சி நம்ம பாலாடை எடுக்கிறதுனால ஒரு குக்கர் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம எடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே சாயங்காலம் தான் பால் வாங்குவோம். சாயங்காலம் வாங்கின உடனே இதே போல் காய்ச்சி வச்சுருவேன். திரும்ப நைட்டு இந்த பால் நல்லா ஆறி இருக்கும் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் டீ போடும்போது தான் இந்த பாலாடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறது. இப்போ நம்ம சாயங்காலம் காய்ச்சி வச்ச இந்த பால் நல்லா ஆறியாச்சு. இனி இந்த பால் குக்கரை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இந்த பால் குக்கரை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பால் காய்ச்சறதுக்கு மட்டும்தான் எடுப்போம். இந்த பால் ஆற தொடங்கினதும் இதே போல் பாலாடை வர தொடங்கும். ஆனால் இந்த பாலாடை எடுத்தோன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது நல்ல திக்கான பாலாடை நமக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த பாலை வெளியே எடுத்து வச்சாச்சு. நான் எப்பவும் போலவே இந்த பாலாடையை கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த பாலில் இருந்து பாலாடை எடுத்து இந்த பாக்ஸில் நம்ம வச்சு ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு அரிப்பு கரண்டி வச்சு இந்த மாதிரி இதோட சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த பாலாடை அப்படியே மெதுவாக எடுத்தோன்னா அழகாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? இதே போலவே நம்ம டெய்லி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா இந்த பாலாடை ஒரு பக்கம் இருந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம இந்த பாலாடை எடுத்து உருக்கி நெய் எடுத்தால் போதும். நம்ம உண்டியல் வாங்கி வச்சுட்டு 1 மாதம் 2 மாதம்னு காசு சேமித்து வைக்கிறது மாதிரி தான் இந்த பாலாடையும் நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அதுவே நமக்கு பழக்கம் ஆகிடும். நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச இந்த பாலாடையை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்படியே நான் கொஞ்ச நாளாகவே கலெக்ட் பண்ணி வச்ச பாலாடை தான் இந்த 3 பாக்ஸ்லேயும் இருக்குது. இனி நம்ம இந்த பாலாடை உருக்கி நெய் எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெண்ணெய் எடுக்காமல் இந்த பாலாடையிலிருந்து டைரெக்டாக நெய் எடுக்க போகிறோம். அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த நெய் எடுக்கக்கூடிய அன்னைக்கு நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச எல்லா பாலாடையும் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வெளியே வச்சு இந்த கூலிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இந்த பாலாடை நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம நெய் உருக்க ஆரம்பிக்கலாம். மற்றபடி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கூலிங் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம நெய் உருக்கி எடுத்தால் போதும். இந்த 3 பாக்ஸில் இருந்த பாலாடையும் நான் இந்த உருளியில் எடுத்து வச்சாச்சு. இந்த உருளியில் வச்சு தான் நம்ம நெய் உருக்க போகிறோம். எவ்வளோ பாலாடை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? என்னால் பண்ண முடியுதுன்னா ஏன் உங்களால் பண்ண முடியாது? நம்ம எந்த வேலையுமே கஷ்டமாக நினைக்காம விளையாட்டு மாதிரி பண்ணணும்.
அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இந்த உருளையை தூக்கி அப்படியே ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நிறைய நெய்யெல்லாம் உருக்கும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில், இதே போல் பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்தால் தான் நல்லது. நெய் உருகி வரும்போது தெறிக்கும். அப்போ கையில் படாமல் வெளியே தெறிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில், நல்ல கனமான பாத்திரத்தில் வச்சு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டவ்வில் வச்ச உடனே இந்த பாலாடையெல்லாம் உருகி வர தொடங்கும். அப்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாலாடையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் இது பால் மாதிரி ஆகிடும். இந்த நெய் உருக்கி எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது தான். பாலாடையெல்லாம் உருகி திரும்பவும் பால் மாதிரி ஆயாச்சு. இனி இந்த பால் நல்ல கொதி வந்து திக்காகணும். அதாவது பார்க்குறதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் இந்த மாதிரி தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பக்கத்துலேயே நின்று அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த பால் நல்ல கொதி வந்து திக்காகி கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்குது. இதுதான் 2வது ஸ்டேஜ். இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா தான் இதிலிருந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர தொடங்கும். இப்போ இந்த திக்கான பாலில் இருந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்ததும் இந்த ஸ்டேஜில் நெய் உருகி வந்தாச்சுன்னு நினச்சி எடுக்கக்கூடாது. இந்த பால் எல்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் வரை இந்த நெய்யை நம்ம வேக விட்டு உருக்கி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் ஃபுல்லாக உருகி வந்தாச்சு. ஆனால் இந்த நெய் வந்து நல்ல வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இனி இந்த டைமில் எல்லாம் தீயை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இந்த பால் வந்து இந்த கலரில் இருக்கும்போதும் எடுக்கக்கூடாது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் வரை அப்படியே வேக விடணும். இந்த நெய் கரெக்டான ஸ்டேஜில் வரும்போது கடைசியாக இந்த மாதிரி நல்ல நுரைக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நெய் கரெக்டாக ரெடியாகி இருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த நுரையெல்லாம் அடங்கட்டும்னு நம்ம வேக விட்டுட்டே இருந்தோன்னா இந்த பாலெல்லாம் கருகி போய் நெய்யோட கலரும் மாறிடும். கடைசியாக நல்ல நுரைக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த பாலெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி நெய்யும் கரெக்டாக வெந்துடும். நான் எப்போவுமே நெய் காய்ச்சும் போது இதில் முருங்கைக்கீரையோ வெந்தயமோ எதுவுமே சேர்க்குறதில்ல. சும்மா தான் காய்ச்சி எடுப்பேன். அதே போல் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இனி இந்த நெய் நல்லா ஆறட்டும்னு அதே பாத்திரத்தில் அப்படியே வைக்காமல் பாதி ஆறுனதுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். எல்லா நெய்யையும் இதே போல் ஒரு அரிப்பு வச்சு அரிசி எடுத்தாச்சு. நம்ம அரிக்கும்போது இதே போல் ஸ்டீல் அரிப்பில் அரிசாதான் உருகி போகாமல் நல்லா இருக்கும். நம்ம சூடோடு தான் அரிசிட்ருக்கோம். கடைசி அதில் வரக்கூடிய இந்த பாலை வந்து நம்ம சீனி சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட வேண்டாம். இப்போ எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. இனி நம்ம வடிகட்டி எடுத்த இந்த நெய் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பாட்டில்லையோ கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம இப்படியே இந்த நெய்யை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லாமல் நமக்கு கடையிலிருந்து வாங்கின நெய் மாதிரி நல்ல திக்காக வேணும்னா இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். நம்ம வெளியே வச்சோன்னா இந்த நெய் திக்காகிறதுக்கு குறைஞ்சது 1 வாரமாவது ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் திக்காகும். உடனே நமக்கு திக்காக வேணும்னா
நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த நெய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3-4 மணி நேரம் கழித்து நம்ம வெளியே எடுத்து பார்த்தோன்னா நல்ல திக்காக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் வச்சா போதும். இதே போல் நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்த நெய் தான் இது. எப்படி சூப்பராக திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கடையிலேருந்து வாங்கின நெய் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் வெளியே வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த நெய் கெட்டு போகாமல் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதோட கலரும் மணமும் பார்த்தா அப்படியே எடுத்து சாப்பிட தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் கடையிலிருந்து வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நெய்யோட டேஸ்ட்டும் மணமும் பிடிச்சு போயிடும். டெய்லி டீ போட வாங்கக்கூடிய பாலில் இருந்து பாலாடையை விளையாட்டு மாதிரி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு 1-2 மாதத்துக்கு தேவையான அளவு நெய்யை கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த நெய் எனக்கு 3 மாதத்துக்கு தாராளமாகவே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு நெய் கடையிலிருந்து வாங்கினோம்னா எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியது வரும்? அந்த ரூபா நமக்கு லாபம் தானே. எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான பசு நெய் இதே போல் நமக்கு கடையில் கிடைக்குமா? இனி இந்த நெய்யை நம்ம பாட்டிலில் கண்டெய்னர்ல எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னும் மிச்சம் இருக்குது. இன்னும் வேறு வேறு கண்டெய்னரில் எடுத்து வைக்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கும். தெரியாதவங்க இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.